சூரியனா, இந்த வீடியோ எப்படியாவது உங்க கண்ணில் படணும்னு நான் நினைக்கிறேன். கருப்பு இன்னைக்கு மார்னிங் 9 AM ஷோ ரிலீஸ் ஆகி இருக்கணும். நாங்களாம் அதை பார்த்துருக்கணும். உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்திருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம். அது ஆகாததுனால தான் பல பிரச்சனைங்க. ஒரு கிரியேட்டர், ஒரு டைரக்டர் உங்களை நம்பி படம் எடுக்கிறாரு. அந்த படம் நல்லா வந்திருக்குன்னு அவர் முழுசா நம்புறாரு. ஒரு மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர்னு எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் அந்த படத்துல கொடுக்குறாங்க. நீங்களும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை மொத்தமா அந்த படத்துல போட்டிருக்கீங்க. அது இப்போ வரைக்கும் வந்த சாங்ஸ் ஆகட்டும், லிரிக்கல் வீடியோஸ் ஆகட்டும், எல்லாத்துலயும் பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கு. எலெக்ஷன் டைம்ல எல்லாம் ஒரு படத்துக்கு ஹைப் மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் கருப்பு அது எல்லாத்தையும் தாண்டி ஆன்லைன் புக்கிங்ஸ், ஆஃப்லைன் புக்கிங்ஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. டிஸ்பைட் புக்கிங் இஷ்யூஸ் எல்லாத்தையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆயிருந்தா நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையோட நைட் தூங்கி எந்திரிச்சு காலையில இப்படி ஒரு நியூஸ் வருது. அதுல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால ஒரு டெஃபினட்டான ஆன்சரை கூட கொடுக்க முடியல. ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு லாஸ்ட் டே வரைக்கும் இப்படி இழுக்கணுமா? இந்த வருஷம் IMDbல மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் தமிழ் மூவிஸ்ல கருப்பு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட், ப்ரமோஷன்ஸ், தியேட்டர் லிஸ்டிங் எல்லாத்துலயுமே பிரச்சனையா வந்தா எப்படின்னா? ஆப்வியஸ்லி எங்களுக்கு இதுல என்ன டெக்னிகாலிட்டிஸ் இருக்குன்னு தெரியாது. பட் ஒரு பெரிய ஹீரோ படம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு மட்டும் எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா நீங்க ஹோம் பேனர்ஸ்ல நடிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைங்க தான் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாட்டியுமே கடன் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க அதை லாஸ்ட் மினிட்ல ஸ்டெப் இன் பண்ணி சால்வ் பண்றீங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்க்கு 60 to 100 crores கடன் இருக்கு. நீங்க அதை ஸ்டெப் இன் பண்ணி தான் சார்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் பாஸ்ட்ல கண்டிப்பா நல்ல படங்கள் கொடுத்திருக்காங்க. பட் பிக் பட்ஜெட் மூவிஸ்னு வரும்போது ஆப்வியஸ்லி தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அது இன்னைக்கு உங்க படத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கிற அளவுக்கு இருக்கு. உங்க பொட்டன்ஷியல் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அது மொத்தமும் இந்த மாதிரி சில்லி விஷயங்கள்னால கீழே போறதை எங்களால தாங்கிக்க முடியல. ஃபேன்ஸ் பல பேர் உங்களை பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, கோவப்படுறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஆனா உங்க கூடவே தான் இருக்கும். அதுக்கு காரணம் உங்க மனசு. பட் உங்க கூட இருக்கிறவங்க அதுக்கு டிசர்விங்கா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் சப்போஸ் டு டாக் அபவுட் தட். சோ ப்ளீஸ் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து திரும்ப இதே விஷயத்துல தப்பு நடக்குது அப்படிங்கிறப்போ தயவு செஞ்சு இதை ரீதிங்க் பண்ணுங்க. உங்களை நம்பி வர கிரியேட்டர்ஸையும் சரி, எங்களை மாதிரி ஃபேன்ஸையும் சரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இனிமேல் எடுத்தாதீங்க. அட் த சேம் டைம் யூ டு டிசர்வ் பெட்டர்னா.